சென்னையில் மாடியில் இருந்து தவறி விழுந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உயிரிழந்தவர்களின் தாய் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவரது மகன் ராகுல் டிபி சத்திரம் பகுதியில் உள்ள மாவு அரைக்கும் கம்பெனியில் கணக்காளராக பணியாற்றி வந்தார். கடந்த மே 25ஆம் தேதி மாடியில் இருந்து தவறி விழுந்ததாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராகுல் மே 27ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ராகுலின் தாய் சாந்தி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மனுவில் பணத்திற்காக அவரை சக நண்பர்கள் குடிக்க வைத்து அடித்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கடுத்து உரிய விசாரணை நடத்தி தனது மகனை கொன்றவர்களை மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜகுமார் வீட்டுக்கு கூட்டும் போய்க்கிறாங்க, பாருக்கு போய்க்கிறானுங்க. அங்கே குடிச்சிட்டு ஏதோ ஒரு சண்டை இருக்குது. அந்த சண்டையில் என் பையன் என்ன பண்ணியிருக்காங்க, 75 கேஸ் போட்டு கூட்டும் போயிட்டு இட்டுன்னு வந்துட்டு இருக்கிறாங்க. இட்டுன்னு வந்துங்க மறுபடியும் இட்டுன்னு போயிட்டு மறுபடியும் பீர் வாங்கிட்டு போய் என் பிள்ளைய குடிக்க வச்சு அடித்து மொட்டை மாட்டிலேருந்து கீழே தள்ளிட்டு இருக்கிறாங்கய்யா. ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க குடிச்சிட்டு ஊந்துட்டான்றாங்க. இல்லையா, என் பிள்ளை சாவு மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவன் மாட்டில் அடிச்சுக்கிறாங்க. அடித்து தான் அவன் மூளை நேரம் கட் ஆகிட்டு அந்த எல்லாமே அடிப்பட்ட சைட்லலாம் ஃப்ரண்ட்டில் எதுவுமே அடி இல்லை. அவன் மொட்டை மாடிலேருந்து விழுந்ததுக்கு ஃப்ரண்ட்டில் அடியே இல்லையா என் குழந்தைக்கு.